தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையில் நாம் கடந்து போகலாம். நாங்களுடைய கடைசி ஒருவே ஞாயிறு ஆரம்பிக்கிற வார்த்தை நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக என்னோடு கூட தெரிவித்துக் கொள்ளுங்கள். நாம் யாருக்கும் தெரிந்ததை நாம் நாட்டில் யாரும் சேர்ந்து நாம் தியானிப்போம். சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் லூக்கா, இந்த சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 84வது பக்கம் புதிய ஏற்பாட்டிலே அங்கே பார்க்கும்போது 1 வசனம் சொல்கிறது, பின்பு அவர் கெனசரேத்து கடல் அருகே நின்ற போது பிரதான ஜனங்கள் வேத தெய்வ வசனத்தை கேட்கும்படி அவளத்தில் நெருங்கினார்கள். அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டு இறங்கிய வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. இந்த சம்பவம் நன்றாய் அறிந்திருக்கிறோம். பேதுரு வலை கிழித்து போகத்தக்கதானே மீன்களை பிடித்தான் என்று வேதம் நமக்கு திட்டமாய் சொல்கிறது. அல்லேலூயா. ஆனால் அந்த மீன் பிடிக்கிறதற்கு முன்பதாக அவர்கள் செய்த காரியம் என்று சொல்லி பார்க்கும்போது ராம் முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படாமல் போன போது அங்கே 2 படகுகள் இருக்கிற அந்த வேலையாட்கள் பேதுரு எல்லாம் என்ன செய்தார்களா, அவர்கள் படவை விட்டு இறங்கி அவர்கள் என்ன செய்த வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. அலசி கொண்டு இருப்பதுடைய நோக்கம் என்ன? அந்த வலைகள் மீண்டுமாய் சமுத்திரத்திலே போடப்படுவதற்காக. அல்லேலூயா. அது நிமித்தமாய் மீண்டும் ஒரு ஆசீர்வாதத்தை அவர்கள் சொந்தரித்துக் கொள்ளப்படியா மீண்டும் அந்த வலைகளை போடுகிற போது ஏமாற்றத்தோடு கூட அல்ல, பிரதான மீன்களை பிடித்துக் கொள்ளபடியாக வலைகளை போட்டார்கள். அல்லேலூயா. ஆனால் வலை போடுவதற்கு முன்பதாக அந்த வலையை அவர் என்ன பண்ணாங்க, பழுது பார்த்து அலசி கொண்டிருந்தார்கள். தேவ சபையை நாம் மீன் பிடித்தவர்களை குறித்து நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம். நம்ம அப்படியே அந்த குப்பத்தின் ஓரமா போன தெரியும். அந்த வலைகளை என்ன செய்வாங்க, அவங்க அப்படியே விரிச்சு போட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஒரு நூல் வச்சிருப்பாங்க. இல்ல அதை வச்சு அந்த அவர்களை தைத்து கொண்டே இருப்பாங்க. எங்கெல்லாம் டேமேஜ் இருக்கோ அதெல்லாம் தைப்பாங்க. எதெல்லாம் ஒட்டி இருக்கிறதோ அவையெல்லாம் எடுத்து போட்டு அந்த வலைகள் மீண்டும் பயன்படுத்துவதற்கு ஆயத்தப்படுத்துவார்கள். அல்லேலூயா. அதே போலதான் பேதுரு கூட இந்த வலைகளை மீண்டும் படகுகளை கொண்டு போய் வீசுவதற்கு அவைகளை ஆயத்தப்படுத்தினார். இந்த கடைசி ஞாயிற்றுக்கிழமை நீங்களும் நானும் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, மீண்டும் நம்முடைய வாழ்க்கையை பேதுரு எப்படி வலைகளை அலசி ஆயத்தப்படுத்தினானோ, எப்படி அதை சுத்தப்படுத்தி கொண்டானோ, எப்படி அவர்களை ஆராய்ந்து பார்த்து பரிசோதித்து எங்கெல்லாம் கிழிசல் விரிசிருந்ததோ அவையெல்லாம் சரி பண்ணி கொண்டானோ, அது போல 2021ஆம் ஆண்டுக்குள்ள போகிறதுக்கு முன்னே நீங்கள் நானும் நம்ம என்ன செய்யணும், ஆராய்ந்து பார்க்கணும். அல்லேலூயா. சோதித்து பார்க்கிற ஒரு அனுபவம், அலசி பார்க்கிறதான ஒரு அனுபவம். அல்லேலூயா. தேவ சபையை அப்படின்னு நாம் செய்கிற போதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே புதிய ஆண்டுக்கான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. நீங்களும் நானும் அலசி பார்க்கிற அல்லது ஆராய்ந்து பார்க்கிற சோதித்து பார்க்கிற இருதயம் இல்லாதிருப்போம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை நாளுடைய ஏமாற்றங்கள், வாழ்க்கையுடைய கஷ்டங்களை நாம் நினைத்து பார்க்க சொன்னால், அல்லது ஆண்டவரை விட்டு தூரம் போயிருக்கிறோமோ அல்லது ஆண்டுடைய பக்கமா இருந்தோமோ என்பதை ஆராய்ந்து பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா, புதிய ஆண்டிலோ என் ஜீவியத்திலே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. அல்லேலூயா. அதான் வேதம் சொல்லுகிறது. இங்கே பார்க்கிற போது பேதுரு படகுகளை விட்டு இறங்கி அவைகளை அலசி கொண்டிருந்தான் என்று சொல்லி நாம் பேதுரு வாசிக்கிறோம். அதே புலம்பலின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தை பார்க்கும் போது, புலம்பல் 3:40 பார்க்கும் போது வாசிக்கலாம். புலம்பல் 956 பழைய ஏற்பாடு. நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கத்தரிடத்தில் திரும்ப கடவோம் என்று புலம்பல் அழகா இளமையை எழுதி வைத்திருக்கிற காரியங்களை குறித்து பார்க்கிறோம். நாம் நம்முடைய வழிகளை சோதித்து, 2வது ஆராய்ந்து, 3வது நாம் என்ன செய்ய வேண்டுமா, கர்த்தருடைய பக்கம் திரும்ப வேண்டும் என்று வாசிக்கிறோம். இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் கடைசி இந்த வார்த்தையிலே அவர்கள் எல்லாம் யோசிக்கிற காரியம் என்ன, ஒருவேளை புத்தாண்டை எப்படி வரவேற்கலாம், அல்லது புத்த ஆண்டுக்குள்ளே போகிற போது அவருடைய வாழ்க்கையுடைய மகிழ்ச்சி அல்லது மற்ற காரியங்கள் குறித்த சந்தோஷங்களை குறித்து அவர்கள் யோசிக்கலாம், அல்லது புத்தாண்டை வரவேற்பதற்கு கொண்டாடத்துக்குரிதான காரியங்களாக இன்னைக்கு அரசாங்கம் தடை பண்ணி வைத்திருக்கிறது, அதை நாங்கள் வழித்திருப்பார்கள் என்று யோசித்திருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மாத்திர ஒரு ஆசீர்வாதம் கொடுக்கப்படுகிறது. நம்மை நாம என்ன செய்ய வேண்டுமா, என்ன பண்ணணும், ஆராய்ந்து பார்க்கணும். அதான் ரொம்ப கஷ்டம். ஆராய்ந்து பார்த்து
நலமானவர்களை பிடித்துக் கொள்ள வேண்டிய காலத்தில் நாம் கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தர் விரும்புகிற காரியம் என்ன? இன்னைக்கு நீங்களும் நானும் நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் நாம் சுத்திகரித்துக் கொள்ளப்பட வேண்டும். இன்னைக்கு வேதம் சொல்லுகிறது, நீங்கள் நானும் சுத்திகரித்துக் கொண்டால் நமக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டு. ஆனா ஒரு கல்யாணத்தில் வந்தபோது அந்த 6 கற்சாடிகள் எதற்காக வைக்கப்பட்டிருந்தால் யூதருடைய முறையின்படி அவர்கள் சுத்திகரிப்பதற்காக வைக்கப்பட்டிருந்தது. அப்ப யூதர்கள் எல்லாம் அதற்குள் வருகிற போது தங்களுடைய கைகளை கழுவி கால்களை கழுவி தங்களை அவர்கள் சுத்திகரித்துக் கொண்டு உள்ளே வந்தார்கள். தண்ணீரை தேவன் ரசமாய் மாற்றினார். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் புதிய ஆண்டு, இந்த ஆண்டினுடைய பெரிய ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒவ்வொருவரும் ஜீவனோடு இருப்பது பெரிய காரியம். டாட்டா சொன்னார் இல்லையா? ஒவ்வொருவரும் ஆண்ட உயிரோடு கடந்து போனாலும் அது பெரிய ஆசீர்வாதம். எத்தனையோ கோடி கொடுத்தாலும் கிடைக்காத நன்மை என்று சொன்னார். அல்லேலூயா. அதே போலதான் என் ஆண்டை முடிச்சிருவோம், ஆண்டவர் நமக்கு கிருபை கொடுப்பார். அல்லேலூயா. ஆனாலும் நான் போகிற நான் என்னை ஆராய்ந்து பார்க்காமல், என்னை சோதித்து பார்க்காமல், ஒருவேளை ஆண்டுடைய பக்கம் திரும்பாமல் என்னுடைய வாழ்க்கை இருந்தால் 2021 வந்தாலும் எனக்கு எந்த விதமான மேன்மையும் கிடையாது. அல்லேலூயா. இவனும் வாங்க ஒரு போதகர் பிரசங்கம் பண்ணினார். அவர் சபையிலிருந்து ஒரு போதகர் மாற்றப்பட்டு நடந்த சம்பவம். அவர்கள் வேறு சபைக்கு அவர் மாற்றப்பட்டு கடந்து போனார். அவர்கள் போயிருக்கும் போது அங்கே பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும் போது முதல்ல சொன்னார், கண்டிப்பாய் மனம் திரும்புங்கள் என்று சொல்லி கண்டிப்பான ஒரு பிரசங்கத்தை அவர் பண்ணினார். அந்த கண்டிப்பான பிரசங்கத்தை நம்ம ஜனங்க கேட்டு பரவாயில்ல ஐயா நல்லா பேசினாரு அப்படி முதல் பிரசங்கத்துல சொன்னாங்க. 2வது வாரம் வந்தது. 2வது வாரம் அவர் பிரசங்கம் பண்ணினார். போன வாரம் மனம் திரும்பலை குறித்து எந்த வசனத்தை பேசினாரோ அதே வசனத்தை மறுபடியும் பேசினார். என்ன பாஸ்டர் பிரசங்கம் எடுக்கலையா? போன வாரம் தான் இதை பேசினாரு, ஒருவேளை நல்லா இருக்குன்னு சொன்னமே அதற்காக மறுபடியும் பேசுறாரா அப்படின்னு நினைத்தார்கள். 3வது வாரம் வந்தது. மறுபடியும் ஜெபம் பண்ணினார். ஆண்டவர் 3வது வாரம் என்ன சொன்னாரா, நீ போன வாரம் என்ன பேசுனியோ அதையே பேசு. அவர் பேச ஆரம்பித்த உடனே சபைக்குள்ள என்ன வந்துட்டு இருக்கோம்? சந்தோஷமா பார்த்துருப்பாங்களா? போன வாரம் பேசுறது தானே, முந்தின வாரம் பேசுறது தானே, ஒரு பெரிய முறுமுறுப்பு. என்ன இந்த பாஸ்டர் பிரசங்கம் பண்ண தெரியாதா? பேசுறதையே பேசிட்டு இருக்கிறாரு, என்ன நினைச்சிட்டு இருக்கிறாரு, எவ்வளவு கடினமாய் பேசுகிறாரு, இதை செய்யாது அதை செய்யாது என்று சொல்லுகிறார் என்று சொல்லி பயங்கரமான ஒரு முறுமுறுப்பு சலசலப்பு ஏற்பட்டது. ஆனா பாஸ்டர் என்ன பண்ணார்? பிரசங்கத்தை நிறுத்தல, பேசிட்டார். அடுத்த வாரம் 4வது வாரம் வந்தது. மறுபடியும் அவர்தான் பேசுறாரு. முதல் வாரம் என்ன பிரசங்கம் பண்ணாரோ ஏற்கனவே ஜனங்க சொல்லிட்டாங்க. இந்த வாரம் அவர் பேசினார் அப்படின்னு சொன்னா நம்மளால என்ன செய்யணும் சொல்லுங்களேன்? எழுந்து நின்றணும். இதுதான் நம்முடைய தீர்மானம். அப்படியா அவரும் கடந்து போனார். பாடல் பாடினார்கள், வசனங்கள் ஆராய்ந்தார்கள், தியான பகுதி வந்தது. அவர் வெளியில் நின்றால் எடுத்து வாசிப்போம்னு சொன்னார். அப்படின்னா கர்த்தருடைய பணம் திரும்பணும் அப்படின்னு சொல்லிட்டு பணம் திரும்பினா சோதித்து பார்க்க பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தார். ஒட்டுமொத்த சபையும் எழுந்து நிற்குதையா. போன வாரம் முதல் வாரம் பேசுறீங்க நியாயம், 2வது வாரம் பேசுறீங்க நியாயம், 3வது வாரம் அப்படியே பேசுறீங்க, நாங்க பொறுத்துட்டோம். 4வது வாரம் இந்த பிரசங்கத்தை கேட்கிறாங்க, என்ன இல்லை ஆயத்தமா இல்லை, எங்களுக்கு இந்த பிரசங்கம் எங்களுக்கு தேவை இல்லை. 3 வாரம் கேட்டு கேட்டு காதுல போய் அது இருதயத்துக்குள்ள போய் அதுக்குள்ள எல்லாமே மனப்படம் ஆயிடுச்சு. எங்க சர்ச்சுக்கு சின்ன பிள்ளைய விட கூட என்ன செய்ய அந்த வார்த்தையில பேசுற அளவுக்கு மனப்படம் ஆயிடுச்சு, அதை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லும் போது அதை போது சொன்னாரா 3 வாரம் பிரசங்கம் பண்ணிட்டு 4வது வாரம் அதே பிரசங்கத்தை ஆண்டவர் பேசி இருக்கிறாரு. 3 வாரம் பிரசங்கம் பண்ணி இன்னும் மனம் திரும்பாமல் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. நீங்க அநேகர் அப்படித்தான் 52 வாரம் பிரசங்கத்தை கேட்க பாஸ்டர் நானே 40 வாரம் பேசிட்டேன். அல்லேலூயா. எத்தனை பேர் சலிச்சிருக்கேன்னு தெரியாது. அல்லேலூயா. ஆனாலும் கூட தேவன் உரைக்கிற தேவன் உணர்த்துகிற காரியங்கள் அதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். பேசுகிற உங்களுக்கு மாத்திரம் பேசிட்டு நான் போனா எனக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. உங்களுக்கு பேசுறதுக்கு முன்னே என்ன ஆராய்ந்து பார்க்கணும். அல்லேலூயா. எனக்குள்ள சோதித்து என் சிந்தைகளை அறிந்து தாவீது வேதம் நாமம் வழித்து உண்டோ என்று பார்த்து ஆண்டவரே சரியான பாதை நடத்துகிற வார்த்தையின்படி என்னை ஆராய்ந்து பார்க்காத ஒரு பிரசங்கம் கிரியை செய்யாது. அல்லேலூயா. தேவ சபை அப்படிதான் இந்த காலங்களிலே நீங்களும் நானும் சோதித்து அறிந்து என் வாழ்க்கையின் காலங்கள் எப்படியா இருக்கிறது, நான் கடந்து வந்திருக்க இந்த ஆண்டு எப்படிப்பட்டது இருக்குது, நன்மை செஞ்சிருக்கிறாரு, ஆசீர்வதித்திருக்கிறாரு, போஷித்திருக்கிறாரு, சுகத்தை கொடுத்திருக்கிறார், பலனை கொடுத்திருக்கிறார், கூடவே இருந்திருக்கிறாரு, கிருபை
பாராட்டி இருக்கிறாரு, வியாதிக்கு விலக்கி இருக்கிறாரு, மரணத்துக்கு விலக்கி இருக்கிறாரு, பிரச்சனைகளுக்கு விலக்கி இருக்கிறாரு, சமாதானம் கொடுத்திருக்கிறாரு, சந்தோஷம் கொடுத்திருக்கிறாரு, நிம்மதி கொடுத்திருக்கிறாரு, கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்திருக்கிறாரு. ஆனால் நான் மாத்திரம் எப்படி இருக்கிறேன்? இருக்கிற வண்ணமாகவே இருக்கிறேன். அல்லேலூயா. அவர் சேர்த்து எனக்கு வருஷம் செய்யறார். 2020ஆம் ஆண்டுல என்னதான் கொரோனா வந்தாலும் எனக்கு சேர்த்து அவர் என்ன பண்ணிட்டாரு? செஞ்சிட்டாரு. எனக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்துட்டார். என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், என்னை போஷித்தார். எனக்கு எல்லாவற்றையும் நான் கேட்கும் போது, கண்ணீர் வடிக்கும் போது, நான் துக்கப்படுகிற போது என்னை தேற்றினார், ஆதரித்தார், பயப்படாதேன்னு சொன்னார், மறக்க மாட்டேன்னு சொன்னார். அநேக வாக்குறுதிகளை கர்த்தர் கொடுத்தார். எல்லாவற்றையும் எனக்கு அவர் செய்கிறதுக்கு அவர் பார்த்ததாய், நல்லவராய், உண்மை உள்ளவராய், வாக்குறுதி நிறைவேற்றுவதற்கு எனக்கு போதுமானவராய் இருக்கிறார். என் வாழ்க்கையில ஒவ்வொரு காரியத்தையும் ஒவ்வொரு ஆண்டும் சரியாய், நேர்த்தியாய், செம்மையாய், ஆசீர்வாதம் இருக்கபடியாய் நான் ஜெபித்தாலும் ஜெபிக்காவிட்டாலும், கேட்டாலும் கேட்காவிட்டாலும் அவர் கொடுக்கிறதை கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார். ஆனால் வாழ்ந்து கொண்டிருக்கிற நான் கிறிஸ்துவுக்குள்ளே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நான் அவருக்கு கொடுக்க வேண்டிய காரியங்களை சரியா இருக்கிறேன். என் பரிசுத்த வாழ்க்கையில், என் ஜெப நேரத்தில், என் வேத வாசிப்பில், என் ஒழுக்கத்தில், நான் ஆண்டவர் கொடுக்க வேண்டிய முதலிடத்தில் நான் எல்லாவற்றிலும் சரியா இருக்கிறேனா? இவர்கள் எல்லாமே என்னுடைய வாழ்க்கையில் இல்லாதபடிக்கு நான் மாத்திரம் வருடதோறும் நாம் கேட்கிறதாலே ஆசீர்வாதங்களை மாத்திரம் அவர் எது வரைக்கும் நமக்கு கொடுத்து கொண்டு இருப்பார். வேதம் சொல்லுகிறது, இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் கூட ஒவ்வொரு நாளும் அவ்வளவாய் கொடுத்து கொண்டேதான் இருந்தார். ஒரு காலம் வந்தது, ஜனங்கள் கீழ்ப்படியாமலே பலிகளை அந்நிய தேவனுக்கு செலுத்தி கொண்டு போன போது, தேவனை மறந்து போன போது, பலிகளை சீர்படுத்தாமல் போனது, தங்களை சோதித்து பார்க்காமல் போன போது, தங்களை ஆராய்ந்து பார்க்காமல் போன போது, தேவன் அவர்களை சிறையிருப்புக்குள்ளே தேவன் ஒப்பு கொடுத்தார். அவருடைய வாழ்க்கையில் துன்பங்கள் வந்தது, அவருடைய வாழ்க்கையில் தொல்லைகள் வர ஆரம்பித்தது, அவருடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வந்தது, அவருடைய வாழ்க்கையில் சமாதானத்தை இழந்து போனார்கள், அவருடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி இழந்து போனார்கள். அப்பொழுதுதான் எரேமியா சொல்லுகிறான், அவர்களை பார்த்து நீங்கள் சோதித்து ஆராய்ந்து பார்த்து கர்த்தருடைய பக்கம் திரும்புங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க நம்ம ஆராய்ச்சி பார்க்க வேண்டும். கர்த்தருக்குள்ள நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நான் பெரிய பாவத்தெல்லாம் செய்யற, கொலை பண்ணல, விபச்சாரம் பண்ணல, இப்படிப்பட்ட பாவத்தெல்லாம் செய்யற, நான் கரெக்டா தான் இருக்கிறேன் அதுக்கு அர்த்தம் அல்ல. அல்லேலூயா. அதுவும் பாவம் தான், அதுக்கு பின்பதாய் வருகிறவர்களும் பாவம் தான். அல்லேலூயா. இதெல்லாம் நான் செய்தது தேவனுக்கு பிரியமாய் இருக்கிறது, இதெல்லாம் என் ஆண்டவருடைய நாமத்திற்கு அது மகிமையாய் இருந்தது, இதெல்லாம் என் ஆண்டவருக்கு பிரியமாய் நாளிலே செய்திருக்கிறேன், இதெல்லாம் என் ஆண்டவரை துக்கப்படுத்தும்படியே செய்திருக்கிறேன். எத்தனை நாட்கள் கர்த்தருடைய பாதையில் சுமையை நடந்திருக்கிறேன், எத்தனை நாட்கள் நான் கர்த்தரை விட்டு நான் தூரமாய் போயிருக்கிறேன். இவர்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நம்மை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளதான் நாம வந்திருக்கிறோம். சபை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்று வேதம் திட்டமாக நமக்கு சொல்கிறதான வார்த்தை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். தேவ சபையை இன்னைக்கு சபை நம்மை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும். சபை இன்றைக்கு பரிசுத்தம் பண்ணிக்கொள்வதற்கு ஆயத்தம் இல்லாமல் வாசிக்க 2 நாளாகமம் 30ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனம் வாசிக்க. 2 நாளாகமம் 30ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்க. 2 நாளாகமம் 30 சபையிலே அநேகர் தங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளாமல் இருந்தார்கள். அல்லேலூயா. இந்த வேத பகுதி சொல்லுகிறதை பார்க்கிறோம். தீர்க்கதரிசியானவர் சரியாய் சொல்லுகிற வார்த்தை பார்க்கிறோம். சபையிலே அநேகர் தங்களை என்ன செய்தார்களா? பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளாமல் இருந்தார்கள். சபை என்பது யார்? நாம தான். நான் சபை. அல்லேலூயா. ஆக தேவனுடைய ஆலயம். இன்னைக்கு சபை என்பது நான் தான். ஆனால் வேதம் சொல்கிறது அநேக பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளாமல் இருந்தார்கள். இன்றைக்கு நான் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளாமல் இருப்பேனால் என் கர்த்தருக்கேற்ற பரிசுத்த வாழ்க்கை எனக்குள் இல்லாமல் இருக்கும் என்றால், கர்த்தருக்கேற்ற பிரியமான அந்த பரிசுத்த ஜீவியத்துக்குள்ளே என்னுடைய வாழ்க்கை அர்ப்பணிக்கப்படாமல் இருக்கும் என்று சொன்னால், வேதம் சொல்கிறது கர்த்தர் நியாயாதிபதியாய் இருக்கிறார். அல்லேலூயா. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிக்க முடியாது. வேறு திட்டமாய் சொல்லுகிறது. பரிசுத்தத்தோடு வாழ வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். ஒவ்வொரு நாளும் ஒரு சுத்திகரிப்பு
அவசியம். அல்லேலூயா. ஒவ்வொரு இரவும் ஒரு பாவ அறிக்கை அவசியம். அல்லேலூயா. ஒவ்வொரு இரவும் நம்ம ஜெபம் பண்ணும்போது நல்ல தூக்கத்தை தாங்க, சாப்பாடு கொடுத்துங்க, காலையில் எழுந்துக்கிறேன் என்பதல்ல, ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்ய வேண்டுமா? பாவ அறிக்கை செய்ய வேண்டும். அல்லேலூயா. ஒவ்வொரு இரவும் படுக்கிறதுக்கு முன்னாடி சபையா இருக்கிற நாம ஆண்டவருடைய வழங்கால் பண்ணிட்டு இந்த நாள் முழுவதும் பணம் செஞ்சீங்க, நடத்துனீங்க, போஷித்தீங்க, எல்லாம் ரைட்டு. ஆனாலும் ஒரு காரியம் இருக்கிறது, உமக்கும் பரத்துக்கும் விரோதமாய் நான் பாவம் செய்திருப்பேனானால் என்னை மன்னியும். அதான் இரவு. அந்த இரவு நம்ம ஆண்டு என்ன செய்யணும்? ஒப்புரவாய் வேதத்தை வாசிக்காம இன்னைக்கு நான் போயிட்டேன், என்னை மன்னிச்சிருக்க, ஒப்புரவாக்குற அனுபவம். நான் ஜெபிக்காம இருந்துட்டு ஆண்டவரே ஒப்புரவாக்குற ஆண்டவரே என்னை மன்னிச்சிருக்காரு. நான் ஜெபிக்காவிட்டாலும் கிருபை என் கூட இருந்தது, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். என்னை இந்த பாவத்துக்கு விலக்கி பாதுகாத்ததுக்காக ஸ்தோத்திரம். என்னை கண்களை எச்சரித்துக்கு என்னை விலக்கினதுக்காக ஸ்தோத்திரம். என்னுடைய வார்த்தைக்கு, என்னை தீமையான வார்த்தைகளுக்கு என்னை விலக்கி காத்து அதற்காக ஸ்தோத்திரம். என் கால் சிக்கிக் கொள்ளாதபடி என்னை பாதுகாத்து அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி தேவ சபையை ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்திலே அறிக்கை பண்ணுகிற ஒரு அனுபவம். அல்லேலூயா. எங்கேயுமே அழகா சொல்கிற 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்க வேண்டாம். எங்கேயுமே சொல்கிற காரியம் என்ன? அவன் சில நாட்களாய் துக்கித்து அழுது தன்னுடைய பாவத்தையோ, தன்னுடைய பிதாக்களுடைய பாவத்தையோ, தன் ஜனங்களுடைய பாவத்தையோ கண்ணீரோடு கூட உபவாசத்தோடு கூட அவன் என்ன செய்தான்? அறிக்கை பண்ணினான். அல்லேலூயா. அவன் அலங்கத்தை கட்டுவதற்கு சொன்ன உடனே, கர்த்தருடைய வார்த்தை கிடைச்ச உடனே ராஜா கிட்ட போய் பேசிட்டு அவன் நேரா போய் ஆளை கூட்டிட்டு போயிட்டு ஒருவேளை அந்த அலங்கத்தை கட்டி முடிக்கவில்லை. வேதம் சொல்கிறது அவன் சில நாட்களாய் அதை குறித்து துக்கித்திருக்கிறான். அவன் சில நாட்கள் அழுதான். சில நாட்கள் தங்களுடைய ஜனங்களுடைய பாவத்தையும் தன்னுடைய பாவங்களையும் தன் பிதாக்கள் செய்திருக்கிற ஒவ்வொரு பாவங்களையும் ஆண்டவருடைய சமூகத்திலே அறிக்கை பண்ணினான். அல்லேலூயா. அறிக்கை பண்ணி அழுது அறிக்கை பண்ணி அதுக்கு பின்புதான் தேவ கிருபை அவனுக்கு கிடைத்த. தேவன் பேச ஆரம்பித்தார். ஆண்டவர் அந்த ராஜாவுடைய கண்கள் அவனுக்கு தயவு கிடைக்க செய்தார். அதுக்கு பின் ஆட்களை அனுப்பினார், வேண்டியவரை கொடுத்தார். அவன் போய் தேவனுடைய அலங்கத்தை கட்டி முடித்தார். அல்லேலூயா. இன்னைக்கு உன் வாழ்க்கை இந்த ஆண்டில் அடுத்த ஆண்டுக்கு போய் ஒரு அலங்கத்தை கட்டி பாதுகாப்பா இருக்கணும்னு சொன்னா, சுகமா இருக்கணும்னு சொன்னா, எந்த ஒரு நோய் தொற்று ஏற்படாம இருக்கணும்னு சொன்னா, ஒரு வாழ்க்கையிலோ தேவ சமூகத்துல அமர்ந்து சுத்திகரித்துக் கொண்டு பாவ செய்து கர்த்தருடைய சமூகத்தில் கண்ணீர் வடிக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அதுக்காக அந்த காலவேளை கடந்து வந்திருக்கிறோம். நன்றி சொல்வது மாத்திரம் அல்ல, என்னை நான் ஆராய்ந்து பார்க்கும்படி நான் வந்திருக்கிற ஒரு ஆராதனை, என் வாழ்க்கை நான் சோதித்து பார்க்கும்படி வந்திருக்கிற ஆராதனை. ஒரு மருத்துவர்கிட்ட ஒரு பலவீனா அப்படின்னு சொல்லி போயிட்டா அப்படின்னா டாக்டர் ஒரு அதுக்கு மாத்திரம் பார்க்கிறது இல்லை. ஒரு பெரிய ஒரு பலவீனத்தோடு நான் போயிட்டேன் அப்படின்னா அதுக்கு மாத்திரம் டெஸ்ட் எடுக்கிறாங்க. அதை சார்ந்து இருக்கிற உடல் முழுவதற்கு எல்லாத்துக்கும் என்ன பண்றாங்க? ஒருவேளை இதனால வந்திருக்குமோ, அதனால வந்திருக்குமோ, இதனால தான் இந்த வழி இருக்கிறதோ, முழு உடலை என்ன பண்றாங்க? பரிசோதித்து பார்த்து அதுக்கு பின்புதான் கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கு சிடி ஸ்கேன் இருக்கு, MRI ஸ்கேன் இருக்குங்கிறாங்க இல்லை, அதை பாருங்க பிளட் டெஸ்ட் எடுக்கிறாங்க. எல்லாவற்றையும் சேர்ந்து பரிசோதித்து அவைகளை கண்டுபிடிப்பது போல எனக்கு நம்முடைய சரீரம், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, நம்முடைய ஆத்மாவை ஸ்கேன் பண்ணி பார்க்கணும். இதெல்லாம் என் வாழ்க்கையில என் ஆண்டவர் 2020ஆம் ஆண்டிலே என்னை அதிசயமாய் நடத்தி வந்த என் ஆண்டவர், என்னை போஷித்து நடத்தின ஆண்டவர், எவ்வளவு பஞ்ச காலத்திலும் கஷ்ட காலத்திலும் என்னை கைவிடாமல் என்னை நேசித்த ஆண்டவருக்கு நான் எவ்வளவு நன்றி உள்ளவனாய் இருந்திருக்கிறேன். எவ்வளவு நன்றி உள்ளவனாய் இருந்திருக்கிறேன். என் ஆண்டவருக்கு நான் சரியான காரியத்தை நான் செய்திருக்கிறேன். என் ஆண்டவருக்கு கொடுக்கிற காரியத்தை நான் சரியாய் கொடுத்திருக்கிறேன். பரிசுத்தம் பண்ண வேண்டிய காரியத்துல நான் சரியாய் பரிசுத்தம் பண்ணியிருக்கிறேன். லாக்டவுன் நாட்கள் இருந்ததற்காக சோம்பலா ஜெபிக்காத நாட்கள், ஒருவேளை எத்தனைய வீடுகள்ல அப்பேற்பட்ட காலத்தை கூட மனம் திரும்பி ஆராதிக்காம குடும்ப ஜெபம் பண்ணாம இருந்த எத்தனைய நாட்கள் உண்டு. எத்தனையோ விசுவாசிகள், எத்தனை கத்துக்கிச்சார்கள் உண்டு. ஆனால் இன்றைக்கு இந்த காலவேளை கடந்து வந்திருக்கிறோம். இவையெல்லாம் கத்து நினைத்து பார்த்திருப்பான். அவன் விட்டு விலகி போனேன், ஆண்டவரை தேடாம அவன் இருந்ததை எல்லாம் கத்து ஒரு விஷயம் நினைத்து பார்த்திருப்பாருன்னு சொன்னான். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை இந்த ஆண்டு முடியாமல் பண்ணியிருப்பார். எல்லாவற்றுக்கும் ஒன்றை கொடுத்தான், வெளியேற பெற்றிருக்கிற. அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த கிருபை தேவன் நமக்கு வைத்திருக்கிறபடினாலே நீங்களும் நான் என்ன செய்யணுமா? அதோடைய சமூகத்தை மனம் திரும்ப வேண்டும். அவனமாய் மனம் திரும்பின 3 மனிதர்கள் நான் சுருக்கமாய் நமக்கு மத்தியில் வைக்க விரும்புகிறேன். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வேத பகுதி தான். சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்திலே நம்ம எல்லாம் தெரிந்த ஒரு வேத பகுதி. வேதம் சொல்கிறது, அங்கே ஒரு தகவல் 2 பிள்ளைகள் இருந்தார்கள்.
இருந்தார்கள் நமக்கு தெரியும். அந்த பிள்ளைகள் ஒருவன் ஆஸ்தியை சேர்த்துக் கொண்டு தூரமாய் போனான் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். எல்லாவற்றையும் செலவழித்தான் என்று வேதம் சொல்கிறது. ஆனாலும் கூட அவனுக்கு பன்றிக்கு வைக்கப்பட்ட தவிடும் கிடைக்காமல் போன போது, வாசிக்கலாம் லூக்கா 15ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிங்க. அவனுக்கு புத்தி தெரிந்த போது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானும் பசியினால் சாகிறேன். 18ஆம் வாசிக்கு, நான் எழுந்து என் தகப்பனத்திற்கு போய், தகப்பனை பரத்துக்கும் விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன் என்பேன் என்று வாசிக்கிறார். அல்லேலூயா. இவன் போகிற போது நிறைவுள்ளவனாய் போனவன். அல்லேலூயா. போகிற போது எப்படி போனான்? இவன் நிறைவுள்ளவனாய் போனான். அவன் ஆஸ்தியை எடுத்துக்கொண்டு போகிறான், பணங்களை எடுத்துக்கொண்டு போகிறான். அவன் வாழ்வதற்காக எடுத்துக்கொண்டு போனாலும் கூட சில காலங்கள் கழித்த பிறகு குறைவுபட தொடங்கினான் என்று வேதம் சொல்கிறது. குறைவுபட தொடங்கி தான் கொண்டு போன எல்லாவற்றையும் அழித்து போட்டு இப்போ ஒன்றும் இல்லாதவனாய் அவன் குறைவுள்ளவனாய் மாத்திரமே இருக்கிறான். அல்லேலூயா. தேவ சபையே அப்படி இருக்கிற போது பன்றிக்கு வைக்கப்பட்ட தவிடும் அவனுக்கு கிடைக்காமல் போன காலத்திலே அவனுடைய புத்தி தெரிந்தது. அல்லேலூயா. புத்தி தெரிந்ததான் கிறிஸ்துவ வாழ்க்கை. மனம் திரும்புவது என்பது என்ன? மனம் திரும்பினார், மனம் திரும்பினான்னு சொல்றாங்களே. மனம் திரும்புற ஒரு பாவியத்தை மிகுந்த சந்தோஷம் பரவ சொல்ற. என்ன மனம் திரும்புவது? புத்தி தெளிவதுதான் மனம் திரும்புவது. அல்லேலூயா. புத்தி உள்ளவருக்கும் புத்தி இல்லாதவர்களுக்கும் வித்தியாசம் இருக்கிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. புத்தி தெரிந்த போது அதுவரைக்கும் அவனுடைய புத்தி பெருகித்து போனது. அதுவரைக்கும் அவனுடைய வாழ்க்கையினுடைய அந்த உலகத்துக்குரிய மோகத்திலே, உலகத்துக்குரிய ஆசிரியை, உலகத்துக்குரிய சிநேகத்திலே, உலகத்துக்குரிய ஆசாபாசங்கள் அவன் இருந்தான். ஆனால் அவனுடைய வாழ்க்கையை எல்லாம் இழந்து ஒன்றும் இல்லாத போது அவன் வாழ்ந்த வாழ்க்கையை நினைத்து பார்க்கிறான். அல்லேலூயா. அது வரைக்கும் நினைக்கிற அப்பா வீட்டை நினைச்சு பார்க்கல, அப்பா கொடுத்த ஆசீர்வாதத்தை நினைச்சு பார்க்கல, அப்பா கொடுத்த செல்வங்களை நினைச்சு பார்க்கல. எல்லாம் போயிட்டு பிறகுதான் நினைவுக்கு வருகிறது, என் தகப்பனுடைய வீட்டிலே வேலைக்காரர்கள் கூட எப்படி சாப்பிடுறாங்க? பூர்த்தியாய் சாப்பிடுகிறார். அதான் நினைச்சு பார்க்க. வேலைக்காரனுக்கே நம்ம வீட்டுல பஞ்சம் கிடையாது. வேலைக்கார தவிட்ட சாப்பிட்டது கிடையாது. நான் வேலைக்கார திருப்தியை சாப்பிட்ட நாட்கள் உண்டு. ஆனால் அவளுடைய குமாரன் இருக்கிற நானும் எனக்கு பன்றிக்கு வைக்கப்பட்ட அந்த தவிட்டை சாப்பிடுறதுக்கு நான் ஆசையா இருந்து நினைத்து அவன் மனம் திரும்பினான் சொல்லுங்க. அல்லேலூயா. அன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கிறார். அன்றைக்கு ஒரு மனம் திரும்புவதற்கு ஒரு தீர்மானம் அவனுக்குள்ள வருகிறது. நான் இனி ஒரு பொழுது தேசத்துக்குள்ள இருக்க மாட்டேன். இனி ஒரு பொழுது நான் பன்றிகளை நான் மேய்க்க மாட்டேன். இனி ஒரு பொழுது நான் ஆகார குறைவோடு கூட இருக்க மாட்டேன். எனக்கு இப்பொழுது புத்தி வந்து இருக்கிறது. நான் நேரா எங்க போவேன்? என் தகப்பனிடத்துல போவேன். அல்லேலூயா. நான் போய் சொல்லுவேன், நான் பரத்துக்கும் உமக்கும் விரோதமாய் பாவம் செய்திருக்கிறேன். உங்களுடைய பிள்ளையாய் அல்ல, உங்களுடைய வேலைக்கார ஒருவனாய் என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி நான் போய் சொல்லுவேன் என்று சொல்லி ஒரு மனம் திரும்புதலோடு கூட அப்பா தன்னை ஏற்றுக்கொள்வார் என்ற நிச்சயத்தோடு கூட அவன் எல்லாவற்றையும் விட்டு அவன் எழுந்து தகப்பனிடத்திலே புறப்பட்டு வருகிறான். அல்லேலூயா. அல்லேலூயா. நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி முகத்தை தேடி ஜெபம் பண்ணி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது அவர்கள் என்ன கொடுப்பேன்? சேமத்தை கொடுப்பேன். தாழ்த்தி ஜெபம் பண்ணி முகத்தை தேடுகிற ஒரு மனுஷனுக்கு, ஆராய்ந்து பார்க்கிற ஒரு மனுஷனுக்கு என்ன உண்டா? கர்த்தர் ஒரு இரக்கத்தை காண்பிக்கிற தேவன். அல்லேலூயா. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டால், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனுக்கோ இரக்கம் கிடைக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த காலவெளியிலே அது கெட்ட குமாரனை போல அவன் கெட்டவனாய் இருந்தாலும் கூட கர்த்தர் அவனை நல்லவனாய் மாற்றினார். அல்லேலூயா. இன்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டுடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். இதுவரைக்கும் கொடுத்த ஆசீர்வாதங்கள், இதுவரைக்கும் பெற்ற நன்மையினாலே அதை எல்லாவற்றையும் மறந்து, ஆண்டுடைய அன்பை மறந்து, ஆண்டுடைய சிநேகத்தை மறந்து, ஆண்டுடைய நேசத்தை மறந்து, ஆண்டுடைய சிலுவையின் பாடுகளை மறந்து, ஆண்டு நமக்கு கொடுத்ததான எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு பிரியமில்லாத வாழ்ந்த நாட்களை மறந்து இருப்போமானால் இன்றைக்கு ஆண்டு சொல்கிறார், புத்தி தெளிந்து அப்பா கிட்ட வந்தாருங்க. அல்லேலூயா. அதான் அழகா சொன்னார். இல்லையே புறப்பட்ட வாசல் நீங்கள் சோதித்து ஆராய்ந்து கர்த்தர்
கர்த்தருடைய பக்கமா என்ன பண்ணுங்க, திரும்புங்கள். அவருடைய பக்கம் திரும்பினா தான் நமக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. அவருடைய பக்கம் வந்துட்டா நமக்கு நன்மை உண்டு. அல்லேலூயா. எத்தனை கொரோனா வைரஸ் மறுபடியும் உருவாகி வந்தாலும் கூட நீ அவருடைய பிள்ளையாய் இருக்கும் போது, அவருடைய ரத்தம் உண்மையிலே தெளிக்கப்பட்டிருக்கும் போது, அவர் சிட்டையிலே மறைவிலே இருக்கிற போது ஒன்றும் உனக்கு விரோதமாய் எழுப்பாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இழந்து போன பிறகு ஓடி வருகிறது அல்ல, இருக்கும் போதே ஆராய்ந்து பார்க்கிற அனுபவம் சபைக்கு அவசியம். அல்லேலூயா. தேவச்சனமே, இன்னைக்கு தேவன் அதான் விரும்புகிறார். இன்னைக்கு ஒரு சுத்திகரிப்பின் ஆராதனை. நீங்களும் நானும் பரிசுத்தம் பண்ணி கொள்ள வேண்டும். இன்னைக்கு நீங்களும் நானும் கர்த்தருடைய பக்கம் திரும்பணும். நான் சரியா இருக்கிறேன் என்று சொல்ல முடியாது. அல்லேலூயா. இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் விழாதிருப்பானாக. நான் கரெக்டா இருக்கிறார்கள் நினைச்சுன்னா நான் விழுந்ததுன்னு அர்த்தம். அல்லேலூயா. நான் நிற்கிறேன் என்று சொல்லுகிறவள் விழாதிருப்பானாக. நான் நிற்கிறேன் என்று சொல்லிக் கொண்டு நிலையா இல்லாதபடிக்கு நான் எங்க விழுந்திருக்கிறேன் அதான் பார்க்கணும். இந்த வருஷத்துல நான் எங்க விழுந்துட்டேன் பிரதர், எங்க விழுந்துட்டேன் சிஸ்டர், எங்க என்னுடைய காரியங்கள் கால் இடறி போயிருக்கிறது, எங்க என்னுடைய வாழ்க்கை நான் வழுக்கப்பட்டிருக்கிறேன், அதை நினைத்து நாம் எழுப்புகிற போது ஆண்டவர் சொல்லி கால்கள் சறுக்கிற போது கிருபை தாங்கி கொள்ளும். அல்லேலூயா. நான் இருக்கிறேன், இன்னும் நான் அடையல, இன்னும் தோற்று போகல, ஆனா கிருபை பாடுறதுனால ஒன்றும் கிடையாது. எனக்கு நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் விழாதிருப்பானாக. எனக்கு நிற்கிறது கர்த்தருடைய கிருபை, சிக்கரோடு கர்த்தருடைய கிருபை. இந்த காலவெள்ள தேவ சபை வேதம் அழகாக சொல்கிறது. அவன் புத்தி தெரிந்த உடனே அப்பா கிட்ட என்ன செஞ்சுட்டாங்க, எழுந்து வந்துட்டான். நேரம் பார்க்கிறேன், காலம் பார்க்கிறேன். அப்பா போனா சேர்த்துக்க மாட்டார் என்று அவனை யோசிக்கவில்லை. அவனுடைய ஒரே ஒரு காரியம்தான், அவன் தகவலத்திலே நான் கடந்து போகிறேன். அல்லேலூயா. எனக்கு நாங்களும் நானும் அவன் நம்மை கடந்து வருகிற போது தெய்வம் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். இரண்டாவதை பார்க்கிற போது வேதம் நமக்கு சொல்லுகிறது, வாசிக்க அதே லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். லூக்கா 19ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது இந்த சமயத்தை நாம் அறிந்திருக்கிறோம். ஒரு ஆயக்காரன் இருக்கிறான். அவன் பேர் என்னவா, சகையு என்று நாம் அறிந்திருக்கிறோம். இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்கும்படியாய் அவன் கடந்து போனான் என்று வேதம் நமக்கு திட்டமாய் சொல்வதை குறித்து பார்க்கிறோம். இவன் கடந்து போய் இருக்கிறபோது இயேசு அழைத்தார், அவன் கடந்து வந்தான் என்று வேதம் சொல்கிறது. இயேசு அவனுடைய வீட்டுக்குள்ளே பிரவேசிக்கிற போது வாசிக்கலாம், 8வது வாசிங்க. சகையு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்தியில் பாதி ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவரிடத்தில் எதையாக அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன். அல்லது ஒரு பெருத்த ஒரு பாவம் இருக்கு. ஆண்டவரோட போயிட்டு ஜெபம் பண்ணி போல பிரசவம் பண்ணி அவன் மனம் திரும்பல. அல்லேலூயா. இயேசு கூட போகிற போதே அவன் இருதயம் மாறினது. அல்லேலூயா. போய் சொன்னார் அவன்கிட்ட, சரி நீ நிறைய தப்பு பண்ணிட்டப்பா, நிறைய வாங்கி இருக்கிறேன், அதான் என்னால சொல்ல முடியும் அப்படின்னு ஆண்டவர் சொன்னாரா? அதெல்லாம் உடனே சொல்லல. அவன் இறங்கி வா, உன் வீட்டில் தங்க போறேன் ஒரு வார்த்தை வந்தது. அந்த வார்த்தை கேட்டு ஆண்டவர் சந்தோஷமா அழைத்து கொண்டு போகிறார். போகிற போதே அவன் இருதயம் இருளாய் இருந்தது, பாவம் நிறைந்திருந்தது, அநேகரை ஏமாற்றின ஒரு இருதயம், அநேகரை வஞ்சித்த ஒரு இருதயம் தான். ஆனா இயேசு போகிற போது அந்த சகை அந்த வீட்டுக்குள்ள பிரவேசித்த உடனே அவன் இருதயம் குழந்தை நிறைக்கு போல மாறி போயிடுச்சு. அல்லேலூயா. உடனே ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டான், ஆண்டவரே, நான் யாரையாகிலும் ஏமாத்திருக்கேன், நான் அவனுக்கு என்ன செய்றேன், நாளத்தனையே ஆஸ்தியில் பாதி ஏழுக்கு நான் கொடுக்கிறேன் இல்லையா, நான் வாங்கி பேச நாளத்தனையே நான் திரும்ப நான் கொடுக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் கேட்கிறதற்கு முன்பதாகவே தன் பாவங்களை அறிக்கை செய்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் கேட்டு பிரசங்கம் பண்ணி உணர்ந்து அப்படியே மனம் திரும்பாத எத்தனையோ ஜனங்கள் உண்டு. அல்லேலூயா. நீங்க அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை அல்ல. கர்த்தர் நம்ம கூட இருக்கும் போது நம்ம மனம் திரும்பினோம். அல்லேலூயா. கர்த்தர் நம்ம உணர்த்தும் போது அறிக்கை பண்ணினோம். அல்லேலூயா. அதெல்லாம் தேவன் விரும்புகிறார். இந்த காலங்களிலே கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும் போதே நாம் எல்லாவற்றையும் விட்டு விடுகிறவராக. அல்லேலூயா. தேவ சபையே நாயக்கர் 100 அதிபதி, அநேக ஆஸ்திகள், அவன் இயேசு தேவையில்லை. ஒரு மனுஷன் பணக்காரன் வருகிறார், அவன் ஆண்டுகிற நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள என்ன செய்யணும் கேட்கிறான். உடனே அவன் சொல்லுகிறார், ஆண்டவர் இதெல்லாம் கை கொள்ள வேண்டும் சொல்லும்போது 10 கற்பனை கடினமான காரியம் அதெல்லாம் கை கொண்டேன்னு சொல்லுகிறான். ஆண்டவர் சொன்னாரு, உன்னை நேசிப்பது போல உன்னை நேசிக்க வேணும், அவங்க எல்லாத்தையும் விட்டு தரித்திரம் போலன்னு சொன்னாரு. அவன் துக்கத்தோடு போயிட்டான். ஆனா இவன் அப்படி அல்ல. அவன் நலமானதை தேடி பிடித்துக் கொள்ளும்படியாய் அவன் இருதயத்தை மாற்றி சொல்கிறான், யாரையாவது நான் ஏமாத்திருக்கிறேன், நான் அநியாயமாக சம்பாதித்திருக்கிறானால் என் ஆஸ்தி திரளாய் நான் சேர்த்து இருக்கிறேன், அவை நான் ஏழைகளுக்கு கொடுக்கிறேன், நான் யாருக்கிட்ட நான்
நான் அதை நான்காவது தனியாக நான் திரும்ப கொடுக்கிறேன் என்கிறதான ஒரு அறிக்கை பண்ணுகிற போதுதான் ஆண்டவர் சொல்றார் பாருங்க. 1 வசனத்துல இயேசு அவனை நோக்கி என்னுடைய வீட்டுக்கு ரட்சித்து வந்தது இவன் ஆபிரகாமுக்கு குமாரனாக இருக்கிறான் என்ற உன்னதமான தேவனுடைய வார்த்தை. அல்லேலூயா. அவன் யார் குமாரனாக மாறிட்டான்? ஆபிரகாமுக்கு குமாரனாய் மாறிட்டான். அல்லேலூயா. எருசலேம் ஆண்டவருடைய வார்த்தை 3 இடங்களில் அவர் சொல்ல ஆபிரகாமுக்கு 18 வருஷம் நிகழக்கூடாத கூனி ஆலயத்தில் இருக்கும் போது அவளை சுத்தமாக்குற போது பரிசேயர் அவன் வந்து கேட்கிறாங்க, ஏன் நீங்க சுத்தமாக கேட்கும் போது அவள் ஆபிரகாமுக்கு யாரா இருக்கிறாரா? குமாரத்தியா இருக்கிறாள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. லாசரு மரித்து அவன் போகிற போது வேதம் சொல்றான், எங்கே படுத்திருந்தானா? ஆபிரகாமுடைய மடியில் பரதேசில படுத்திருக்கிறான். அந்த பரதேசிக்கு ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆபிரகாமுடைய மடி. அல்லேலூயா. ஆபிரகாமுடைய மடியில படுத்திருந்த அனுபவம் லாசரு போன்ற உலகத்துல மதிக்கப்படல தரித்திரனா இருந்தான். ஐஸ்வனுடைய வீட்டில் விழுகிற அந்த துணிக்கையை நாடு தன் ஆசையா தான் சாப்பிடுறதுக்கு அவன் மறித்த போது எங்க இருந்தானா? ஆபிரகாமுடைய மடி. இன்னைக்கு நமக்கு அதுதான் தேவை. இந்த உலகத்துக்குரியதான காரியங்கள் அல்ல. இந்த உலகத்துக்குரிய மேன்மைகள் எல்லாம் கொஞ்சம் காணலாம். ஐஸ்வர்யவான் சம்பூர்ணமாய் சாப்பிட்டா திருப்தியா வாழ்ந்தா, ஆனா வேதம் சொல்லுகிறது கடைசி அவன் எங்க இருந்தானா? பாதாளத்தில் இருந்து. இப்போ சொல்றான், லாசருடைய வணிகருடைய நாளை தொட்டு ஒரு தனி என்ன செய்ய எனக்கு என் நாவில் ஊற்றி எனக்கு குளிர பண்ணுங்க. தேவசேக உலகத்திலே நாம் எப்படி வாழ்கிறோம் என்பது அல்ல, என் வாழ்க்கை முடிந்த பிறகு நான் எங்கே போக போகிறேன். அல்லேலூயா. இவன் ஆபிரகாமுக்கு குமாரனாய் மாறினான் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு மனம் திரும்புதல், ஒரு பாவ அறிக்கை செய்கிற குணம் இந்த சபைக்குள்ளே காணப்பட்டது. அது வரைக்கும் மதிக்கல, அது வரைக்கும் ஜனங்கள் எல்லாம் ஏமாற்றினா. ஆனா ஒரே ஒரு காரியம், இன்றைக்கு உன் வீட்டுல தங்க போறேன்னு சொன்ன போது இயேசு வந்த வீட்டுக்குள்ள மனம் திரும்புதலும் பாவ அறிக்கையும் எப்பொழுதும் இருக்கும். அல்லேலூயா. இயேசு என் வீட்டுல இருக்கிறாருன்னா என்ன இருக்கிற கட்டாயம்? மனம் திரும்புதலும் பாவ அறிக்கைகளும் சீக்கிரம் அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். அப்பதான் ஆண்டவரை நெருங்கி ஜீவிக்க முடியும். இல்லை பாவத்தோடு தேவனை சேர முடியும். உங்கள் பாவங்கள் ரத்தம் போல சுவேர் இருக்கிறது, கேட்கக்கூடாதபடி அவருடைய செவிகள் மந்தமாய் இருக்கபடி என்று வேதம் சொல்லுகிறது. உங்கள் கைகளே ஆண்டவருக்கும் உங்களுக்கும் பகை உண்டாக்கி வைத்திருக்கிறது. கிறிஸ்தன் வீட்டுக்குள் இருக்கிறான் என்று சொன்னா, ஆண்டுடைய பிரச்சனையை வீட்டுக்குள்ள இருக்கிறேன்னு சொன்னா, ஆண்டுடைய மகிமையை வீட்டுக்குள்ள இருக்கிறேன்னு சொன்னா, ஆண்டுடைய ஆசீர்வாதம் வீட்டுக்குள்ள இருக்கிறான் என்று சொன்னா, ஆண்டவருடைய பிள்ளையாய் நான் மாறினால் மாத்திரம்தான் ஆண்டவரை வீட்டுக்குள்ள வாசம் பண்ண முடியும். அல்லேலூயா. மூன்றாவதாக நாம் வாசிக்கலாம். மூன்றாவது ஒரு மனுஷன் நமக்கு வேத அதே வாசிக்கிறோம். அதை சுவிசேஷத்தில் பார்க்கும்போது 18ஆம் அதிகாரத்திலே வாசித்தவர்கள் சொன்னால் அவர் நல்லா தெரிந்திருக்கிற ஒரு வேத பகுதி தான். 2 மனுஷர் நடனாவே சோமனமலை தேவனுடைய ஆலயத்துக்கு போனாங்க. சரி, ஆனால் கூட நாம் வாசிக்கிற அந்த பகுதியை பார்க்கும்போது வாசிக்கலாம். 13ஆம் வாசிக்கலாம். ஆயக்காரன் தூரத்தில் நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பில் அடித்துக் கொண்டு, தேவனே பாவியாக என் மேல் கிருபையாக இறங்கும். அல்லேலூயா. ஒன்று மனம் திரும்புகிற ஒரு வாழ்வு, இரண்டாவது அறிக்கை பண்ணுகிற ஒரு வாழ்வு, மூன்றாவது கர்த்தருடைய சமூகத்தில் தாழ்த்துகிற அர்ப்பணிக்கிற ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. ஒரு வாழ்க்கையில ஆலயத்துக்குள்ள போல நாம வாசிக்கிறோம். ஆலயத்துக்கு வெளியே புறம்பா இருக்கிற ஒரு மனுஷன், ஆனால் ஆலயத்திற்கு வெளியே அவன் காணப்பட்டாலும் கூட இவன் ஒரு பெரிய ஒரு மனுஷன் தான். ஆயக்காரன் இருக்கிற சகையை போல அவன் சொன்ன, ஆயக்காரன் தூரத்தில் நின்று சர்ச்சுக்கு வெளியே இருக்கிறான். நின்று தன் கண்களையும் வானத்துக்கு நேரெடுக்க துணியாமல் தன் மார்பில் என்ன பண்ணிட்டான்? அடித்துக் கொண்டு, தேவனே ஆவியாக என் மேல் கிருபையாக இறங்கும். அல்லேலூயா. ஒன்றும் பண்ணலாம். உலகத்தில் பெரிய ஆளானாலும் கர்த்தருக்கு முன்னே ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. நாம் பெருமானிகளா இருக்கிற வேணும் அழகாக சொல்லுகிறார். ஆபிரகாம் தேவனோடு கூட பேசுகிறார். ஆண்டவர் சொல்றாரு, சிநேகிதனோடு பேசுவது பேசினார். சோதகுமார் அழிக்கிறப்ப சொல்லுகிறார், ஆபிரகாமுக்கு மறைக்கணும்னு சொன்னாரு. ஆனா ஆபிரகாம் அந்த உரிமையை எடுத்துக்கொள்ள அவன் பேசும்போது சொல்கிறான், தூளும் சாம்பலமாக இருக்கு. தாழ்த்துகிறவர் அனுபவம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில செல்வ சீமானா இருந்தால் வேதம் சொல்லுகிறது. ஆனா அந்த செல்வ சீமானுக்கு காரியத்தை அவன் ஆண்டவருக்கு சமமா வைக்கல. ஆண்டவர்கிட்ட போட்டவனே தன்னை முழுவதுமாய் தாழ்த்தி சொல்லுகிறான், தூளும் சாம்பலமா இருக்கு, பேச துணிந்து இருக்கு. தேவன் எதை விரும்புகிறார்? சில கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ளே
தாழ்மையை தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. தன்னை தானே உயர்த்துகிறவன் உத்தமன் அல்ல, தன்னை தாழ்த்துகிறவனே உத்தமனாய் இருக்கிறான் என்று வாசிக்கிறோம். அல்லேலூயா. எனக்கு வேதம் தான் சொல்வதை பார்க்கிறோம். இந்த மனுஷன் தூரத்தில் நிற்கிறார், அவனுக்கு உலகத்தினுடைய ஆசீர்வாதம் இருந்தது, ஆனால் தேவனுடைய ஆசீர்வாதம் அவனுக்கு தேவை. அல்லேலூயா. தேவனுடைய ஐக்கியம் அவனுக்கு தேவை, தேவனுடைய ஸ்நேகம் அவனுக்கு தேவை, தேவனுடைய அன்பு அவனுக்கு தேவை. தேவனோடு கூட அவன் வாழ விரும்புகிறான். அவனும் கர்த்தருடைய பிள்ளையை மாற விரும்புகிறதுனாலே அந்த ஆலயத்துக்குள்ளே வர முடியாவிட்டாலும் அந்த ஆலயத்திற்கு வெளியே நின்று கொண்டு ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறார், பாவியான என் மேல் ஒரு பெரிய அர்ப்பணம், அவனுக்கு ஒரு பெரிய தாழ்மை. இந்த தாழ்த்துற போது ஆரம்பிச்சிட்டாரு, இவன் நீதிமானாய் தேவன் மாற்றுகிறார். அல்லேலூயா. நீங்க உங்களை தாழ்த்தி பாருங்க, உங்களை அறிக்கை சொல்லி பாருங்க. என் மனுஷனுடைய பார்வையை வெளியே ஒரு அவன் அழுகிற போது, அடித்துக் கொள்கிற போது போலத்தான பாருங்க சொல்லுவாங்க, என்னென்னலாம் பண்ணா சொல்லி காத்திருக்கலாம். ஆனா கர்த்தர் அவன் என்னவா மாத்தினாரா? நீதிமானாய் மாற்றினார். அல்லேலூயா. அதாவது பெரிய சந்தோஷம். ஆவிக்குரிய வாழ்க்கையில மாற்ற அவசியம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சி நமக்கு அவசியம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு மனம் திரும்புதல் அவசியம். இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு விளக்கத்தை அறியாதிருக்கிற ஜனங்களுக்கு மனம் திரும்புதலோ பாவ அறிக்கையோ அல்லது சுத்திகரிப்போ ஆராய்ந்து பார்க்கிற அனுபவமோ இல்லாமல் இருக்கிறார்கள். நமக்கு வருஷம் ஒரு நேரம் கொடுக்கப்படுகிறது, ஆராய்ந்து பார்க்கிற சுத்திகரிக்கிற ஒரு அர்ப்பணம். அல்லேலூயா. அழக வேதத்தை வாசிக்க நினைவுபடுத்த ஜனங்கள் ஒரே ஒரு பிரசங்கத்தை மனம் திரும்பவே அப்படின்னு ஒரே ஒரு பிரசங்கத்தை கேட்ட உடனே ராஜா முதல் கொண்டு இல்லை வெறுங்கட்சிவர்கள் வரைக்கும் ரட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து புசியாத வரைக்கு கர்த்தருடைய சமூகத்தை தங்களை தாழ்த்தினார்கள், மனம் திரும்பினார்கள். ராஜா சொல்கிறார், யாருக்கு தெரியும், ஒருவேளை கர்த்தர் நமக்கு தயவு பாராட்டினாலும் தயவு பாராட்டினார். அதான் அவசியம். கர்த்தருடைய தயவு நமக்கு இருக்கணும். கர்த்தருடைய தயவு இல்லாமல் ஒரு நாளும் என்ன செய்ய முடியாது, வாழ முடியுமா? தேவ கிருபையும் மனுஷன் தயவும் அவசியம். அப்போ ஆண்டுடைய தயவு நமக்கு அவசியம். நாம் உயர்த்தப்படுவதற்கு, ஆசீர்வதிக்கப்படுவதற்கு, இந்த உலகத்தை நாம் செய்ய எடுப்பதற்கு யாருடைய தயவு வேணும்? கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைக்க வேண்டும். அல்லேலூயா. நோவாவுக்கு யாருடைய கண்ணில் கிருபை கிடைத்தது? கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அந்த கிருபை எனக்கு கிடைச்சதான் வருகிற தீங்குக்கு நான் விலைக்கு பாதுகாக்கும்படியான ஒரு பேழையை தேவன் ஆயத்தப்படுத்துவார். அல்லேலூயா. அதுக்குள்ள நானே என் குடும்பம் சுகமா இருக்கணும், ஒரு ஆசீர்வாதம் எனக்கு வேணும், பாதுகாப்பு வேணும்னு சொன்னா ஒன்றே ஒன்றுதான், கர்த்தருடைய கண்களில் தயவு கிடைக்கணும். கர்த்தருடைய கண்களில் தயவு கிடைக்கிறதுனா என்னை கர்த்தருக்கு முன்னே தாழ்த்த வேண்டும். அல்லேலூயா. நான் ஒன்றும் இல்லை, என்னை வெறுமையாய் படைக்கிறேன், ஒப்படைக்கிறேன், என்னை தாழ்த்துகிறேன் என்று சொல்லி எந்த ஒரு மனுஷன் தன்னுடைய நீதி குறித்தோ தன் நியாயத்தை குறித்தோ பேசாதபடிக்கு இவன் கர்த்தருடைய பாத்திரம் அர்ப்பணிக்கிறானோ அந்த மனுஷன் கர்த்தரால் உயர்த்தப்படுவார், கர்த்தரால் நீதிமானாக்கப்படுவார். அல்லேலூயா. இந்த சபையின் காலங்களில் நாம் கடந்து வந்திருக்கிறோம். அவனுடைய வார்த்தையை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கடைசியா ஒரே ஒரு வாசனம் முடிச்சிருவோம். வாசிங்க லூக்கா சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில், லூக்கா 5 அதிகாரம் 5ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தையும் 38ஆம் வசனத்தை வாசிங்க. ஒருவனும் புது திராட்சை ரசத்தை வைத்து வைக்க மாட்டான், வார்த்து வைத்தால் புது ரசம் துருத்தியை கிழித்து போடும், ரசமும் சிந்தி போகும். அல்லேலூயா. தேவ சமேத வசனம் நமக்கு எல்லாம் தெரியும். ஆண்டவர் ஒரு மனுஷனுடைய வாழ்வை குறித்து சொல்கிறார், பழைய வாழ்வு புதிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. வருஷத்தோட பிரசங்கம் பண்ண பழைய வாழ்வு புதிய ஆசீர்வாதம். அது என்ன செய்யுமா? பழைய வாழ்வு அந்த புதிய ரசம் பழைய வாழ்வை அழித்து போடும். அல்லேலூயா. எனக்கு நீங்களும் நானும் பழைய சிறியம், பழைய சுபாவம், பழைய குணங்கள் எல்லாம் இருக்கிறது. ஆனா ஆசீர்வாதம் மாத்திரம் எப்படி நமக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்களேன், புதுசா 2021 ஆசீர்வாதம் புதுசா கிடைக்கணும். இல்லை போன கிறிஸ்துமஸ் கட்டின போல நம்ம என்ன செய்யறது, கிறிஸ்துமஸ்க்கு ட்ரெஸ் போடுறதுல புதுசா இருக்கணும். இல்லை அதே போல ஆசீர்வாதம் புதுசா இருக்கணும். ஆனா ஆத்துமா மாத்திரம் எப்படி இருக்கணும், பழைசா இருக்கணும். அதான் சொல்றாரு, பழைய துருத்தி புதிய ரசம். புதிய ரசத்தாங்க என்ன வேணும், புதிய துருத்தி வேணும். அந்த புதிய துருத்தி தான் புதிய ரசத்தை தாங்க முடியும். பழைய துருத்தியில புதிய ரசத்தை நீங்க வச்சீங்க அப்படின்னா அந்த ரசம் தாங்க முடியாமல் அது துருத்தி என்ன செய்யுமா, தோல் பையை கிழித்து போடலாம். கிழித்து போட்டா என்ன ஆகும், தோல் பையும் வேஸ்டா போவோம், ரசமும் வேஸ்டா போவோம். அதான் எனக்கு நான் பழைய துருத்தியா இருந்து கொண்டு புதிய ரசத்துக்கு நான் ஆசைப்படுவேனா அது என் வாழ்க்கைக்கு ஆசீர்வாதம் இல்லை.
2021 ஆண்டுல போகும்போது இந்த நாட்டில் உபவாசம் இருக்கு, ஜெபம் பண்ணுங்க, குடும்பமா அர்ப்பணிங்க, பாவத்தை அறிக்கை செய்யுங்க, பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்க. எவையெல்லாம் மனம் திரும்பணுமோ அவையெல்லாம் மனம் திரும்புங்க, எவையெல்லாம் அறிக்கை செய்யணுமோ அவையெல்லாம் அறிக்கை செய்யுங்க, எதெல்லாம் கர்த்தருடைய சமூகத்துல தாழ்த்த வேண்டுமோ தாழ்த்துங்க. நீங்கள் புதிய துருத்தியாய் மாறும்போது 2021 ஆண்டு புதிய ரசம் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வாதமாய் மாற்றும். அல்லேலூயா. நீ புதிய துருத்தியாய் மாற உன்னை அர்ப்பணித்துக்கொள், மனம் திரும்பிக்கொள். நீ புதிய துருத்தியாய் மாற்ற உடனே கர்த்தர் 2021 ஆண்டுக்குரிய புதிய ரசம் என்கிற ஆசீர்வாதத்தை உன் வாழ்க்கையை ஊற்றி நிரப்ப வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் நாம வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. வலைகளை வளர்ச்சி கொண்டவன் மீண்டும் ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து அவன் ஆராய்ந்து பார்த்து அவைக்குள்ள எல்லாவற்றையும் சரிப்படுத்திக் கொண்டது போல நீங்க சரிப்படுத்திக் கொள்ள முடியாம வந்திருக்கிறோம். வேதம் சொல்வது நாம் கத்திரத்திலே அவைகளை நம்மை சோதித்து ஆராய்ந்து கர்த்தருடைய பக்கம் திரும்பவும் மாறுங்கள் என்று அழகாக எருமை அழைக்கிறது போல நம்மை சோதித்து ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கை நம்மை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள வந்திருக்கிறோம். கெட்ட குமாரன் மனம் திரும்பினான், உடனே அப்பா கிட்ட வந்த நம்முடைய வாழ்க்கை ஒரு புதிய ஆசீர்வாதம் வாழ்க்கை கிடைத்தது. வேதம் சொல்கிறது சகையில் இருந்து அறிக்கை செய்து அவனுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் அறிக்கை செய்து விட்டுவிட்டார். கர்த்தர் அவனுடைய புதிய ஆசீர்வாதம் ஆபிரகாமுடைய குமாரனாய் கர்த்தர் அவனை மாற்றினார் என்று வேதம் சொல்கிறது. அதை நூற்றுக்கு அதிபதி ஆயத்துக்குள் வருவதற்கு மனமில்லாமல் வெளிநடித்துக் கொண்டு மாரடித்து அவனுடைய சமூகத்திலே அவன் அடித்துக் கொண்டு ஜெபித்தான். கர்த்தர் அவனுடைய தாழ்மையை பார்த்தார், அவனுடைய அர்ப்பணிப்பை தேவன் பார்த்தார். அவனுக்குள் ஒரு மனம் திரும்புவதின் ஆசீர்வாதம் வந்தது. அவன் நீதிமானாக்கப்பட்டான். இன்னைக்கு நம்ம பழைய துருத்தில புதிய ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்க ஒரு ஜீவன் வேண்டாம். ஆண்டுகள் போய்கொண்டுதான் இருக்கிறது. இன்னொரு மனம் திரும்புவதில்லை. இன்னும் கர்த்தருக்கே நம்ம பரிபூர்ணமாய் வாழத்தக்கதாக நிலையில் நம்முடைய ஜீவியம் இல்லாமல் இருக்கிறது. என்ன பரிசுத்தம் இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நாளை சமூகத்தில் அர்ப்பணிப்போம். என்னென்னலாம் மனம் திரும்பணும், என்னுடைய வாழ்க்கையில் என்ன குணங்கள் எல்லாம் என்ன மாறணும், என்ன ஆண்டுகளுக்காக செய்ய வேண்டிய காரியங்கள், ஆண்டுடைய பிள்ளையாய் மாறுவதற்கு என்னென்ன தகுதிப்படுத்திக் கொள்வதற்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதையெல்லாம் நம்ம அர்ப்பணிக்கிற போது புதிய ஆண்டு நம்முடைய வாழ்க்கை உண்மையாகவே நமக்கு ஒரு ஆசீர்வாதமாய் மகிழ்ச்சியா இருக்க தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. நாம் ஜெபிக்க அதிகமாக நேசிக்கிறீர்கள் நம்பி ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த காலங்களுக்காக நன்றி சொல்லுகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆண்டு இறுதி ஞாயிறு ஆராதனைக்குள்ளே பிரவேசித்து அடுத்த குடும்பமாய் சபையாய் இணைந்து கர்த்தரை துதிக்க கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த ஆண்டில் 5 மாதங்கள் கர்த்தரை ஆராதிக்க முடியாமல் ஆலயத்தில் ஒன்றாய் இணைய முடியாமல் கடந்து போனால் கர்த்தருடைய கிருபை இருந்து இல்லங்களில் ஆராதிக்க செய்து அதை நடந்து வந்த பாதைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. எனவே நாங்கள் கொடுத்த எல்லா நன்மைக்காக, ஆசீர்வாதங்களுக்காக, சமாதானத்திற்காக, சுகத்திற்காக, இடத்திற்காக, தேவ பாதுகாப்புக்காக, நல்ல கர்த்தருடைய ஐக்கியங்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். தேவன் தாமே புதிய ஆண்டுகளை பிரவேசிக்கிற போது எங்கள் வாழ்க்கையில் மனத்திற்கு பாவ அறிக்கையோ அதுவரை ஸ்தோத்திரிக்கால் விட்டு விடுகிற நிலைகளிலும் அதுவரை தாழ்த்து அனுமதிகளை கொண்டு வரபடியாக ஒப்புக் கொடுக்கிறோம். அதுவரை பழைய ஆண்டு புதிய ஆண்டுக்குரிய அதுவரை ஆகவே தேவன் ஆசீர்வதிக்கபடியாக அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. விசேஷமான வாரத்திலும் நாளை காண்கிறேன் அன்பின் குடும்பம் இயேசுவின் நாமத்தில் மனதாக நாங்கள் வாழ்த்துகிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள், நன்மைகள், தேவ பாதுகாப்பு ஒவ்வொரு இருக்கபடியாக ஜெபிக்கிறோம். தடைப்பட்டு போன மக்களை கர்த்தர் நாட்களை மத்தியில் கொண்டு வந்து சேர்க்கிறார்கள். யாராக பெருமிடப்பட்டிருப்பாங்க சொன்னார். கர்த்தர் நடுவரை நாட்கள் பூரண சுகம் பலனை கற்றுக் கொடுத்து சபையை கொண்டு வந்து சேர்க்கும்படியாக நாங்கள் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். கேட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம். நாமே ஆமென். சென்று சொல்வோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, எப்பொழுது உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தெய்வத்தின் அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் சமாதானம் இடத்திலும் சகல ஆசீர்வாதங்கள் கர்த்தருடைய வழிகள் யாவரும் கடந்த நாட்களோடும் அன்று பிரயாசமோடு பிள்ளைகளோடு கிடைத்திருக்கிறது. காப்பதாக